மில்கமிஸ்ட் வழங்கும் பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். ஒவ்வொரு வாரமும் வித்தியாசமான துறைகளை தேடி பேசும் தலைமை பயணிச்சுட்டே இருக்கு. அந்த விதத்துல இயற்கையை தேடும் பயணம் அப்படின்னே சொல்லலாம். இயற்கையை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம எல்லாருக்குமே சொன்னாலே ஒரு சுவாரஸ்யத்தை, மகிழ்ச்சியை, உற்சாகத்தை தரக்கூடியது காடு. காடு இருக்கே, தமிழ்ல காடு, வனம், கானகம் அப்படின்னு நிறைய விரிந்த சொற்கள்லாம் உண்டு. காடும் சார்ந்த வாழ்க்கை முறை, குறிஞ்சி நில மக்கள்லாம் சங்க இலக்கியங்கள் எல்லாம் இருந்துட்டு இருக்கு. இன்றைக்கு நம்ம காடு சார்ந்து, இயற்கை சார்ந்து, காட்டுல இருக்கக்கூடிய விலங்குகள் சார்ந்து யோசிக்கிறப்ப ஒரு சுற்றுலா பயணியாகத்தான் நம்ம பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறோம். ஆனால் காட்டிற்குள் இருக்கக்கூடிய வாழ்க்கை அது நம்மோடு கட்டாயமாக ஒரு தொடர்புல தான் இருந்துட்டே இருக்கிறது. இப்ப காட்டுல இருக்கக்கூடிய ஒரு யானையினுடைய சாணத்திலிருந்து தான் பட்டாம்பூச்சிகள் உயிர் சக்தியை பெற்று கொண்டிருக்கிறது. இப்ப யானை அழிந்தால் பட்டாம்பூச்சிகள் அழியும். பட்டாம்பூச்சிகள் அழிகிற போது மகரந்த சேர்க்கை நடைபெறாது. அப்போ காடே அழிந்து போவதற்கான ஒரு சூழல் இருக்கிறது. காடு அழிகிற போது இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் அனைத்தும் அழிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனாலதான் ஒரு இயற்கையை தேடிய ஒரு ஆழமான பயணத்தை நம்ம பேசும் தலைமையில பார்க்க போகிறோம். நான் ரொம்ப நிறைய முன்னோட்டங்கள் தந்துட்டு இருக்கேன். இவர் ஒரு மிக முக்கியமான ஆளுமை. அவரை பற்றிய சுவாரஸ்யமான அனுபவத்தோடும் முன்னோட்டத்தோடும் நம்ம பயணிக்கலாம். கோவை மாவட்டத்தின் சுற்றுலா தளத்தில் முக்கிய இடம் வகிக்கிறது வால்பாறை. சுமார் 1200 மீட்டர் உயரத்தில் பச்சை பசேலென பல வகையான மரங்கள், காட்டுயிர்கள், தேயிலை தோட்டங்கள் என இயற்கை எழில் சூழ காட்சி தருகிறது இம்மலைத்தொடர். இப்பகுதியில் யானை மனிதர்கள் எதிர்கொள்ளல் என்பது ஒரு தவிர்க்க முடியாத சூழலாக மாறியிருக்கிறது. 1996ஆம் ஆண்டிலிருந்து 2014ஆம் ஆண்டு வரை 42 பேர் யானை தாக்குதலால் உயிரிழந்திருக்கிறார்கள். காடுகளின் நிலப்பரப்பு குறைந்ததும், வன விலங்குகள் நடமாடும் பகுதிகள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதும் இதற்கு காரணமாக சொல்லப்பட்டாலும், யானை மனிதர்கள் எதிர்கொள்ளல் போக்கை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக இயற்கை பாதுகாப்பு மையம் என்ற தன்னார்வ மையம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இதில் முக்கியமானவர் இயற்கை ஆர்வலர் கணேஷ் ரகுநாதன் அவர்கள். காட்டுயிர்களின் வாழ்க்கையை நுட்பமாக பதிவு செய்யும் ஒளிப்பட கலைஞரான இந்த கானக நேசகர் காமர்ஸ் படித்தவர். படிக்கின்ற போதே காடுகளின் மீது தீராத காதல் கொண்ட இந்த வனங்களின் ரசிகர் காட்டு விலங்குகளையும் காடுகளையும் அழகழகாய் பதிவு செய்யும் ஒளிப்பட கலைஞராக தன் துறையை மாற்றிக்கொண்டார். காடுகளில் உள்ள வன விலங்குகளை கணக்கெடுக்கும் பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட இவர் ஒளிப்பட கலைஞராக மட்டுமல்லாது காடுகள் குறித்த ஆராய்ச்சியிலும் ஈடுபட்டார். குறிப்பாக யானைகளின் மீது காதல் கொண்ட கணேஷ் ரகுநாதன் யானை மனிதர்கள் எதிர்கொள்ளும் போக்கை தடுக்க பல தொழில்நுட்பங்களை புகுத்தி உள்ளார். இயற்கை பாதுகாப்பு மையத்தில் பணியாற்றும் பணியாளர்கள், வனத்துறை அலுவலர்கள், பழங்குடி மக்கள் மற்றும் டீ எஸ்டேட் தொழிலாளர்களின் ஒத்துழைப்போடு யானைகளை கண்காணித்து அதன் நடமாட்டங்களை உடனுக்குடன் அறிவிப்பது, யானைகள் இடம்பெயரும் சமயத்தில் எச்சரிக்கை செய்வது என காடுகளிலேயே தனது வாழ்க்கையை கரைத்துக் கொண்ட இந்த நகரத்து இளைஞர் காடுகளில் இவர் தரிசித்த உன்னத தருணங்களை மனம் திறக்கின்றார். இன்றைய நம் பேசும் தலைமையில். என்ன நேயர்களே, முன்னோட்டத்துல நீங்களே பார்த்திருக்கலாம். பேசும் தலைமைக்கே ஒரு வித்தியாசமான அனுபவம் அப்படின்னு சொல்லலாம். நிலப்பரப்பிலிருந்து பல ஆயிரம் அடிகள் உயரத்துல பேசும் தலைமை இந்த பயணத்தை நடத்திட்டு இருக்கிறது. கானக நேசகரைத்தான் இன்றைய பேசும் தலைமையில சந்திக்க இருக்கிறோம். சந்திக்கலாம் கணேஷ் ரகுநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நிறைய விஷயங்கள் பேசும் தலைமைக்கு ஒரு புதிய அனுபவம் அப்படின்னே சொல்லலாம் சார். காடுகள் சார்ந்து, காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகள் சார்ந்து, உங்களுடைய தொழில் முறையாக ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபராக, ஒரு ரிசர்ச்சராக நிறைய விஷயங்கள் பேசுவதற்கு முன்பாக, என்ன சார் இவ்வளோ உயரத்தில் இருக்கிறோம், இவ்வளவு வெயில் இருக்குது, சுற்றி தண்ணியே இல்லாத, ஆழியார் டேம்லலாம் தண்ணியே காணோம், என்ன மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு சார்? போன 2 வருஷமாவே நமக்கு இங்க மழை கொஞ்சம் கம்மி. அண்ட் நாம இருக்கிற இடமும் அந்த மாதிரி இடம் தான். இங்க நீங்க இவ்வளோ நல்ல கிளைமேட் என்ஜாய் பண்ணலாமோ. ஃபார் எக்ஸாம்பிள் மழையாகட்டும், இல்லை கூலிங்காக நல்ல மிஸ்டியான இடம் இது வால்பாறை. அட் த சேம் டைம் சம்மர்ஸ் எல்லாம் நல்ல ஹீட், பயங்கர பாறை அப்படியே பொறிச்சு எடுக்கும், அந்த மாதிரி ஒரு இடம் தான் இது. ஸோ நீங்க எல்லா எக்ஸ்ட்ரீம்ஸையும் நீங்க இங்க அனுபவிக்கலாம். வெயிலையும் பார்க்கலாம், அதே போல மழையும், நல்ல மழையும் பார்க்கலாம்.
ஒரு ஒரு காடு அப்படின்றது வந்து குழந்தைகளுக்கு ஒரு எப்படி ஒரு யானை வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய ஒரு விலங்கு, அது மாதிரி காடும் ஒரு திகிலூட்டக்கூடிய ஒரு விஷயம்தான். காற்றுக்குள்ளேயே ஒரு வாழ்க்கையை நீங்க அமைச்சிட்டு இருக்கிறீங்கல்ல, அதுல ரொம்ப சுவாரஸ்யமான அனுபவங்கள்லாம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். நேயர்கள்ட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப இன்னமும் நீங்க நினைச்சு பார்க்குற சுவாரஸ்யமான அனுபவங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணலாம் சார். அப்படி பார்த்தா நிறைய இருக்கு. ஆனா நான் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிற இடத்துல இருந்து ரொம்ப பக்கம் ஆக்சுவலா இந்த ஸ்டேட்ல தான் நடந்த ஒரு விஷயம். ஒரு காட்டு இது உயிரிழந்திருந்துச்சு. இது வந்து காட்டை ஒட்டின ஒரு இடத்துல இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு நல்ல வயசான ஒரு விலங்கு தான் அது. ஸோ இறந்துருந்துச்சு. நான் அப்போ கோயம்புத்தூர் போயிருந்தேன். டக்குன்னு அப்போ ஃபோன் பண்ணாங்க, சரி இந்த மாதிரி ஒன்று இறந்துருக்கு. ஸோ சரி எதுவாக இருந்தாலும் நம்ம போய் பார்க்குறது நம்ம ஒரு பழக்கம். நெக்ஸ்ட் டே அன்றைக்கி ராத்திரி லேட் ஆகிடுச்சுன்னு நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் போய் பார்த்தோம். நானும் இங்கே இருக்கிற இன்னொரு நண்பரும் போய் பார்க்க சொல்ல சென்னாய்கள் வந்து அதை சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. ஸோ நான் கேமரா எடுத்துகிட்டு போல எதுவும் போல ஜஸ்ட் என்ன இருக்கும் போய் பார்த்து வரலாம் தான் சும்மா போனது. சென்னாய் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சென்னாய் ரொம்ப அழகான ஒரு விலங்கு. அது நிறைய ஒரு 10-15 இருந்துச்சு. அண்ட் சென்னைகள்லேயே ஒரு நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. சிலது வந்து ஃபீட் பண்ணும், அந்த டைமில் மற்றது வந்து கொஞ்சம் வாட்ச் டாக்ஸ் மாதிரி கொஞ்சம் அலர்ட்டாக ஏதாவது வருதா செக்யூரிட்டிக்காக கொஞ்சம் டிஸ்டன்ஸில் மெயின்டைன் பண்ணி அப்பப்போ பொசிஷன்ஸ் எடுத்து உட்காந்து பார்த்துட்ருக்கோம். சரி இதை பார்த்துட்ருக்கோம், நானும் என் ஃப்ரெண்ட் அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சரி கிளம்பலாம், லேட் ஆகிடுச்சு மற்ற வேலையை பார்க்கலான்ட்டு கிளம்புற டைமில் மரத்து மேலே என்னமோ உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா பைனாக்குலர் எடுத்துகிட்டு போகல, கேமரா எடுத்துகிட்டு போகல, நல்ல கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேருந்து தான் நாங்கள் பார்த்துருக்கோம், சேஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிருக்கோம். அப்புறம் பார்த்தா வால் அடிச்சு, பார்த்தா சிறுத்தை மரத்து மேலே. அப்போதுல நான் கவனிச்சுட்டு சென்னை ஒரு மரத்துக்கு போயிட்டு எதுக்கு அது குச்சிட்டு இருக்குன்னு பார்த்துட்டு தவிர மேலே தலையை தூக்கி பார்க்கணும்னு அப்போ தோணலை எங்களுக்கு. பார்த்தா சென்னையை பார்த்து பயந்து சிறுத்தை மேலே மரத்து மேலே உட்காந்துருக்கு. ஸோ இறந்த கோர் இருக்கு, சில சென்னாய்கள் அதை சாப்பிட்டுட்டு இருக்கு, சிறுத்தை வந்து மரத்து மேலே உட்காந்துருக்கு. சென்னை அதை பார்த்து கிழந்து த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்கு. வண்டி எடுத்துட்டு ஓட்டி போய் திருப்பி கேமரா எடுத்துட்டு வந்து எல்லாம் பார்த்துட்டு என் ஃப்ரெண்டுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு அவர் கிளம்பிட்டாரு. சரி வெயிட் பண்ணி பார்த்தா சென்னையெல்லாம் கொஞ்சம் பிரேக் எடுத்து சைடு போச்சு. சிறுத்தை அந்த கேப்பில் கீழே அப்படியே காட்டுக்குள்ள ஓடிடுச்சு. வாட்டி கான்சென்ட்ரேஷன்லாம் அது மேலே போனதை பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா சென்னையெல்லாம் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகி நின்றுச்சு. சரி நான் நின்று அப்படியே பார்த்துட்டு இருந்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உட்காந்துட்டாங்க. பார்த்தா நான் பார்த்துட்டு இருந்த சென்னை காணோம். என்னடா இது எங்கே போச்சுன்ட்டு அப்படி பார்த்து சடனாக ஒரு சவுண்ட் என் பக்கத்தில் இருந்து அது அப்படியே மேலே அது என்ன பார்த்துருக்கு. ஆனால் அது கரெக்டாக தெரில, ஏன்னா நானும் கொஞ்சம் மறைவாக தான் உட்காந்துங்க. என்ன செக் பண்ணலான்ட்டு பார்த்து அது வந்து எட்டி பார்க்குது. நான் ஒரு புஷ்ல நான் அப்படி எட்டி பார்த்துட்டு இருந்தேன். ரெண்டு பேருக்கும் ஒரு டக்குன்னு ஒரு செகண்டுக்கு ஆச்சரியம், ஏன்னா இது மனுஷன் நாங்கள் உட்காந்துருந்தேன் அது நினச்சிருக்கலாம் வேணுமோ, நான் கீழே சொன்ன டக்குன்னு இங்கே வந்துருச்சுன்னு நான் பார்த்தா அப்படியே மெதுவாக ஒன்றும் அந்த சைடில் இருந்துச்சு. சரி இன்னும் அதே இடத்துல இருந்து அதுக்கும் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், எனக்கும் அன்கம்ஃபர்டபுளாக கொஞ்சம் சேஃப் டிஸ்டன்ஸ் இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு அப்படியே மெதுவாக பேக் அவுட் பண்ணி ஸோ அந்த மாதிரி போனது ஏதோ ஒன்று மைண்டில் வச்சுட்டு ஆனால் ஒன்றுக்கு அப்புறம் ஒன்று அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு அன்பிரடிக்டபிலிட்டி. ஆக்சுவலாக சார் இப்போ காடுகளில் முன்பெல்லாம் வந்து குறிஞ்சி நில மக்கள்லாம் இருந்தாங்க, பழங்குடி மலைவாழ் மக்கள் வந்து ஒரு ஒரு விலங்கை பற்றி அதனுடைய தடத்தை வச்சு அதனோட மூச்சு காற்றை வச்சு கூட அது எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படிலாம் கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ நீ ஒரு ஒரு மாடர்னான ஒரு யங்ஸ்டரா இருந்துட்டு இருக்கிறீங்களா, காடில் சம்டைம் வந்து ஆபத்தான சூழலெல்லாம் மாற்றுறதுக்கான நீங்கள் ப்ரெடிக்டே பண்ண முடியாத இடத்துல போய் மாற்றுறதுக்கான சூழல்லாம் இருந்திருக்குமே? இருக்கு. ஆனால் இப்போ கூட நான் என்னெல்லாம் கற்றுருக்கேன், நிறைய திங்ஸ் வந்து லோக்கலில் இருக்கிற ட்ரைபல்ஸ் அவங்க கிட்ட இருந்தால் நான் கற்றுட்டு இருக்கிறது. நான் இப்போ கூட எங்கே போனாலும் அவங்க கூட தான் நான் போவேன். ஸோ அவங்க கிட்ட நம்ம கிளாஸ் கோர்ஸ் எடுக்கிற மாதிரி கிடையாது. நீங்கள் எவ்வளோ அவங்க கூட சுற்றுறீங்களோ புதுசாக அவங்க கிட்ட கற்றுட்டு இருக்கலாம். அவங்க உட்கார வச்சு உங்களுக்கு இதான் இதுன்னு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஃபீல்டில் நீங்கள் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண தான் அதெல்லாம் பிக்கப். அண்ட் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்ட். அவங்கக்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. வீட் எலிஃபென்ட்ஸோட ஸ்மெல்லை வச்சு அது எந்த டைரெக்ஷனில் இருக்குங்கிறதாகட்டும், இல்லை பாம்புக்குன்னு கூட அவங்க ஒரு சென்ஸ் பண்ணுற விதங்களாகட்டும், இல்லை காட்டுக்குள்ளே போகிற நேவிகேஷன். நம்ம எல்லா இடத்துல பார்த்தா நிறைய மரம் இருக்கும், ஆனால் எங்கே போனால் எங்கேருந்து வெளில வரலாம், எந்த டைரெக்ஷன், அந்த நம்ம காம்பஸ் ஜிபிஎஸ் எல்லாம் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம். அவங்களுக்கு பிரெயின்லேயே அது வந்து அப்படியே ஒரு நேச்சுரலாகவே அவங்களுக்கு வந்து ஸ்கில் அது. ஸோ இந்த மாதிரி நிறைய திங்ஸ் அவங்க கூட இருந்து பழகி அவங்க கூட ஃபீல்டில் செயல்பட்டால் தான் கற்றுக்க முடியும். அதுதான் நானும் இங்கே பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் உங்களோட பிளாக்ல எழுதிருந்தீங்க சார், வந்து சிறுத்தை வந்து கொஞ்சம் கூச்ச சுவாபம் உள்ள ஒரு அனிமல், அது ரொம்ப மனுஷங்களை பார்த்தா கூச்ச சுவாபமாக இருக்கும் அப்படின்னு. இப்போ இங்கே இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களோடலாம் நீங்கள் பழகினப்ப விலங்குகளை பற்றிய நீங்கள் நினச்சி பார்க்காத டைமென்ஷனில் சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க, அதனோட குணாதிசயம் அது மாதிரி ஏதாவது சில விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணலாம்?
இதுக்கு வந்து எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரணும்னா எனக்கு ஒரு யானை பற்றின ஒரு கதை தான் எனக்கு ஞாபகம் வருது. ஓகே. நிறைய வருஷம் முன்ன ஒரு 20 வருஷத்துக்கு முன்ன நடந்த கதைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு பெரியவரை நான் பார்த்துருக்கேன். ஆனால் அவர் பற்றின ஒரு கதை இது. ஆனால் எக்ஸாக்டாக பேர் எனக்கு சரியா தெரியல. ஓகே. ஒரு யானை கூட்டம் இருக்கு. ஆளுங்கெல்லாம் அந்த கூட்டம் வந்துருச்சுன்னு பார்க்கலான்ட்டு எக்ஸைட்டடாக போயிருக்காங்க. அப்போது சில ஆளுங்க இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக போயிருக்காங்க. எல்லா விலங்குமே, வெறும் சிறுத்தைன்னு மட்டும் இல்லை, எல்லா விலங்குக்குமே ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது எப்போவுமே நல்லது. அது நான் திருப்பி அதான் சொல்லிட்டு இருக்கேன் எல்லா இடத்துலையுமே. ஏன்னா அந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாத டிஸ்டன்ஸ், ஆனால் ஒரு கம்ஃபர்ட் சேஞ்ச் ஆகிற டிஸ்டன்ஸ் அது. ரொம்ப க்ளோஸாக போகணுன்னா யாருக்கும், மனுஷங்களாகட்டும் இல்லை விலங்காகட்டும், எல்லாருக்குமே ஒரு கம்ஃபர்ட் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ சில ஆளுங்க ரொம்ப பக்கத்தில் போயிருக்காங்க. அப்போ வந்து ஒரு நடுத்தர வயசில் இருக்கிற ஒரு யானை வந்து சார்ஜ் பண்ணிடுச்சு. ஓகே. ஆளுங்கெல்லாம் ஓடி இருக்காங்க. ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு கீழே விழுந்துட்டாங்க. இப்போ அந்த பொண்ணு வந்து கீழே விழ சொல்ல யானை வந்து ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு. எல்லாரும் ஓகே, இப்போ இன்னும் ரொம்ப ஆபத்தாக மாறப்போகுது சுச்சுவேஷன் நினைக்கிற டைமில் பக்கத்துலேயும் இன்னொரு யானை ஓடி வந்து அந்த யானை மேலே ஒரு தும்பிக்கையை போட்டு இழுத்துட்டு கூட்டிகிட்டு போயிடுச்சு. இப்போ அவங்க வந்து பொள்ளாச்சி ஷிஃப்ட் ஆயிருக்கிறதா சொன்னாங்க. நானும் மீட் பண்ண ட்ரை பண்ணேன் அவங்கள. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இந்த ஸ்டோரி. ஆனால் இது வந்து ஒருத்தர் இல்லை, நிறைய அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருமே சொல்லியிருக்கிற ஒரு கதை. 20 வருஷம் ஆனாலும் இந்த ஆளுங்க எல்லாம் அதை ஞாபகம் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு வெரி சர்ப்ரைசிங்கான ஒரு யானையை பற்றிய நிறைய விஷயங்கள், யானைக்கான அந்த குணாதிசயங்கள், அது அனிமல்ஸ்லேயே வந்து விலங்குகள்லேயே ரொம்ப புத்தி கூர்மை, ரொம்ப அறிவுபூர்வமாக சிந்திக்கிறது யானை அப்படின்னு சொல்லுவாங்க சார். யானையை பற்றியே வந்து அடுத்த செக்மெண்ட்டில் வந்து இன்னும் டீட்டெயில்டாக பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கேரியரில் வந்து வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி அப்படின்றது வந்து ஆக்சுவலாக ஒரு நல்ல ஒரு புகைப்படம் எடுத்தால் எல்லாருக்குமே ஆசை இருக்கிறது வந்து சினிமாவில் வந்து நல்ல ஒரு கேமராமேன் ஆகணும்னு தான். நீங்கள் ஏன் வந்து வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி சூஸ் பண்ணீங்க? அது தெரியல, சடனாக எனக்கு காலேஜில் இருந்த டைம் தான் நினைக்கிறேன். அப்போ வந்து இன்னும் தெரியல, சடனாக எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு ஃபோட்டோகிராஃபியில் அண்ட் வைல்ட் லைஃப்பில். நான் அது வரைக்கும் காட்டுக்கு போயிருந்தது மேபி ஒரு தடவை 2 தடவை போன உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆனால் ஃபோட்டோகிராஃபி பற்றிலாம் நான் யோசிச்சிருக்கவே இல்லை. சடனாக எப்படின்னு தெரியல, ஆனால் அப்போ வந்து அந்த ரோல் கேமரா ஒன்று வீட்டில் வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் டக்குன்னு என்ன தெரில, சடனாக அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. அண்ட் மற்ற ஃபோட்டோகிராஃபர்ஸ் அப்போ வந்து டிஜிட்டல் கேமராஸ் எல்லாம், அப்போ தான் SLRs எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த டைமில் அவங்களோட ஃபோட்டோஸ் பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி, வாவ் இவ்வளோ அழகாக இருக்கு, வா இப்படியெல்லாம் எடுக்கலாமாங்கிற அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட், அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி டெவலப் ஆகிடுச்சு இந்த டைமில். ஸோ ஷோர் ட்ரை பண்ணலாமேன்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரியும் காட்டுக்கெல்லாம் போயிட்டு வரது ரொம்ப செலவாகிற விஷயம். ஸோ வேற ஏதாவது பண்ணலாமா சிட்டியில் ஃபோட்டோகிராஃபி ரிலேட்டடாகவேன்னு அப்படி கூட யோசிச்சது உண்டு. தென் அப்புறம் எப்படி வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபிக்குள்ளே வந்தீங்க? ஏன்னா பெரும்பாலும் வந்து குடும்பத்திலேயே கூட ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் காடு அதுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்குங்க. நிறைய வெஸ்டர்ன் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபரோட பயோகிராஃபிலாம் படிக்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு பழங்குடி தன்மையான ஒரு ட்ரைபலான ஒரு வாழ்க்கை தான் அவங்க வாழ வேண்டியிருக்கும். எப்படி உங்கள் வீட்டில் கன்வின்ஸ் பண்ணீங்க? நீங்கள் இதுக்குள்ளே எப்படி வந்தீங்க? எங்கள் ஃபேமிலியில் இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி வைல்ட் லைஃப்பில் டைம் ஸ்பெண்ட் பண்ணது மாதிரி ஆளுங்க யாருமே இல்லை. ஸோ எக்ஸ்போஷர் இருக்குல்ல. ப்ராப்ளி சின்ன வயசுல இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி எக்ஸ்போஷர் அதுக்கு இருந்தால் இன்னும் சீக்கிரமே பண்ணியிருப்போமோங்கிற ஃபீலிங். ஆனால் எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, வீட்டில் என்றைக்குமே அதை பற்றி பிரச்சனை பண்ணதே இல்லை. ஒரு தடவை கூட அவங்க வந்து போகாது, என்ன பண்ணுற நீங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் இது வரைக்கும் வந்ததே இல்லை. பண்ணுறியா பண்ணு, அதுக்கு எப்போவுமே ஃபுல் டைம் சப்போர்ட் எப்போவுமே இருந்திருக்கு, அக்காவாகட்டும் அம்மா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி எனக்கு அதில் ஒரு பிளாக் மாதிரி என்றைக்குமே இருந்தது. இன்ஃபேக்ட் ஃபுல் டைம் சப்போர்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் சிட்டியில். ஏன்னா எல்லாமே சிட்டி பீப்புள், நம்ம சிட்டியில் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் இதை பற்றிலாம் யோசிக்காமல் இருந்த டைம்ஸ் அதெல்லாம். ஓகே. ஆனால் இப்படி பண்ணலாம் நினச்சிட்டு இருக்கேன். பண்ணு பண்ணலாம், என்ன பண்ணலாம், எங்கே போகலாம். இல்லை இப்போ அப்போது சூஸ் பண்ணிட்டீங்க ஒரு கேரியரா, இல்லை உங்களுடைய ஆர்வமே மாறி இருக்குது ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபிக்குள்ளே? திரும்ப அது கேரியர் சார்ந்தெல்லாம் ஏதாவது யோசிச்சிங்களா? கேரியரிஸ்டிக்காக நம்ம என்ன பண்ணலாம்? அப்போது சில ஃப்ரெண்ட்ஸ் அப்ரோச் பண்ணேன். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி இந்த ஃபீல்டில் இருந்தாங்க, கல்யாண் வர்மா அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். இப்போ அவங்க போய் பேசினேன் அவங்ககிட்ட, என்ன இது எப்படி பண்ணுறது, இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆனால் என்ன பண்ணணுன்னு தெரில, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நிறைய டைம் எடுக்கும், இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பர்சியூ பண்ணால் கண்டிப்பாக பண்ணலாம் இருந்தார். ஓகே. அப்புறம் ஸோ லோக்கலாக அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபீல்டுக்கு போகிறது, இல்லை ஃபாரஸ்ட்ஸ்க்கு போகிறது, அந்த மாதிரி எப்பாவது ஒரு ஒன்ஸ் இன் இயர், ஒன்ஸ் இன் 2 இயர்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தது. ஆனால் லோக்கல் சிட்டிலே அவ்வளோ வைல்ட் லைஃப் இருக்குது, அர்பன் வைல்ட் லைஃப் நிறைய இருக்குது. பேர்ட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் நிறைய நடந்துருக்கும். பீட்டில் கூட இன்ட்ரெஸ்டிங் ஃபேசினேட்டிங்கான ஒரு விஷயம் தான். அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் அதிலே கவனிக்கலாம். ஸோ ஷிஃப்ட்டுங்கிறது வந்து ரொம்ப கிராஜுவலாக தான் நடந்த ஒரு விஷயம். ஏன்னா எனக்கு ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால
சிட்டியில் கான்சர்ட் ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேண்ட்ஸ் இருந்துச்சு. ஆனால் ஒரு அளவுக்கு அப்புறம் சரி இதோட பட்டு ஃபுல் டைமாகவே அதை பண்ண ட்ரை பண்ணலாம். இது அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்ததாகட்டும். அப்போ தான் எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கர்நாடகாவில் பிஆர் ஹில்ஸ் பிலிகிரி ரங்கான்னு ஒரு காட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே ஒன்று கிடச்சிது. அந்த ஜாப் எப்படின்னா ஃபுல் டைம் அங்கேயே தங்கணும். அது போதும் எனக்குன்னு சொல்லிட்டு சரி நான் ரெடி, வேற எந்த டிஸ்கிரிப்ஷன் நான் கேட்கவே இல்லை. ஸோ நீங்கள் அங்கே போய் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்டாங்க. கண்டிப்பாக இருந்தேன். ஸோ அப்படி தான் ஆரம்பிச்சது. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் லாங் டேர்ம் ஸ்டே ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில். சார் அதில் இப்போது மற்ற ஃபோட்டோகிராஃபியில் நீங்கள் கான்சர்ட் ஃபோட்டோகிராஃபிலலாம் நீங்கள் இருந்திருக்கிறீங்க, அதுக்கும் ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபிக்கும் என்ன வித்தியாசம்? இப்போது இதில் வந்து இப்போ என்னட்டு நீங்கள் ரீடேக் வாங்கலாம், ஸ்மைல் ப்ளீஸ்ன்னு சொல்லலாம், அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணலாம், கொஞ்சம் தள்ளி நில்லாம் சொல்லலாம். ஆனால் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி எப்படி இதிலிருந்து எப்படி மாறுபட்டது? ஏன்னா யங்ஸ்டருக்கு இது இந்த துறைக்குள் வரணும்னு ஆசைப்படுறவங்களுக்காக கேட்குறேன். எனக்கு அது பார்த்ததுல எனக்கு அதனால இந்த கிடைச்ச நிறைய பெனிஃபிட்ஸ் தான் ஜாஸ்தி கான்சர்ட் ஃபோட்டோகிராஃபின்னு பார்த்தா. ஓகே. கான்சர்ட்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இடத்துல ரீடேக் கேட்க முடியாது. அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம அதில் என்னத்தை கேப்சர் பண்ணுறோமோ அதுதான் இருக்கிறதுலே ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். ஸோ அண்ட் லைட்ஸ் மாறிட்டே இருக்கும், ஒரு கான்ஸ்டன்ட் சோர்ஸ் ஆஃப் லைட் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சொல்ல எவ்வளோ குவிக்காக நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறோமோ, எவ்வளோ குவிக்காக நம்ம ரிஃப்ளெக்ஸஸ் டியூன் ஆகுதோ, அது வந்து நம்ம எங்கே போனாலும் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் அது வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு கான்சர்ட்ஸில் பழகினதுனால எனக்கு வந்து காட்டுக்கு வர சொல்லி கூட அஃப்கோர்ஸ் நம்ம ஸ்பாட் பண்ணுறது ஒரு ஸ்கில், டெவலப் ஆக வேண்டிய ஒரு ஸ்கில். ஆனால் நெக்ஸ்ட் டைம் உங்கள் கேமரா எவ்வளோ ஸ்பீடாக திருப்பி எங்கே ஃபோக்கஸ் பண்ண போகிறோங்கிறது வந்து எனக்கு பெனிஃபிட்ஸ் தான் தெரியுது. டிஃப்ரென்சஸ் வந்து அவ்வளோவா இல்லை. மனுஷங்களும் எவ்வளோ எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்கணும், அதே போல் வைல்ட் லைஃப் நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்கும். கேப்சர் பண்ணுறதுக்கு நிறைய இருக்கு. சார் உங்களுடைய ஸ்பெசிஃபிக்கான ஒரு கோர் ஏரியா அப்படின்னா யானைகள் சார்ந்து நிறைய நீங்கள் அடுத்து ட்ராவல், ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபராக இருந்து யானைக்குள்ள அந்த ட்ராவல் எப்படி மாறிச்சு? நான் முதல்ல பெரிய காட்டுக்குள்ளே வேலை பண்ண ஆரம்பிச்சது வந்து பிஆர் ஹில்ஸ் கர்நாடகா அந்த காட்டில். ஸோ அப்போ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, அப்போ பார்த்த விலங்குகள், அப்போ பார்த்த யானைகள், அங்கேருந்து சுச்சுவேஷன்ஸ் அண்ட் சரௌண்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா அப்போ வந்து ஆளுங்க இருக்கல, ஆளுங்கள்னால இருந்த இன்ஃப்ளூயன்ஸ் அந்த சுச்சுவேஷனில் இருக்கல. ஸோ நான் பார்த்துட்டு இருந்தது எல்லாமே யானை கூட்டமாக இருக்கிறது, சாப்பிடுறது, மூமெண்ட். ஸோ அதனால இருந்த சேலஞ்சஸ் வந்து அந்த மாதிரி டிஃப்ரென்சஸ் தெரில. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் கம்ப்ளீட்லி என்டையர் சினாரியோவே மாறிடுச்சு. இந்த கம்ப்ளீட் சினாரியோ மாறிச்சுங்கிறது நான் எப்படி சொல்கிறேன்னா, ஹியூமன்ஸ் ஆளுங்க அதே போல் விலங்குகள் எல்லாருமே ஒரே ஏரியாவை ஷேர் பண்ணி அங்கே இருக்கிற ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ். இப்போது யானைகள் வந்து யூஸ் பண்ணுற தண்ணி சோர்ஸை தான் மனுஷங்களும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து எப்படி டைம் பண்ணுறது, அதே போல் ரோடுகள் இருக்குது, அதை கிராஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ், அது மட்டும் கிராஸ் பண்ணுங்கிற இதில் இருக்கிற மற்ற கூட்டத்தை அதில் இருக்கிற குட்டிகளையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ். ஆனால் ஒரு யானைன்னு பார்த்தாலே அது சும்மா சாப்பிட்றது பார்த்தாலே அது வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம் தான். ஓகே ஓகே. இப்போ யானைன்னு பார்த்தாலே ஜஸ்ட் ஒரே சிங்கிள் யானையாக இருந்தால் கூட அந்த ஸ்பாட்டில் உட்காந்து பல மணி நேரம் உட்காந்து பார்க்கலாம். ஏன்னா அது பண்ணுற ஒவ்வொரு ஆக்ஷன்ஸும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் புல் எடுக்கிற விதமாக இருக்கட்டும், அப்புறம் அதில் மண் ஓட்டிகிட்டு இருக்கும், பக்கத்தில் தண்ணி இருந்தால் அந்த தண்ணியில் முக்கிய அந்த மண்ணை பூ வச்சுட்டு அப்புறம் சாப்பிடும். சம்டைம்ஸ் காலை தூக்கி அப்படியே அதை அடிச்சுட்டு சாப்பிடும். ஸோ அது காதை ஆடுற விதம் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஸோ என்டையர் இது பார்த்தா பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்ளீட்லி ப்ரொடெக்டட் ஏரியாவில் இருக்கிற விலங்குகள் பார்க்கறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் அது எப்படி டிஃப்ரென்ஸை சொல்கிறேன்னா, அதை மேனேஜ் பண்ணுற எபிலிட்டிஸ் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்கிற ஆஸ்பெக்ட். எலிஃபென்ட்ஸ்னு பார்த்தா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தோன்ற ஒரு விஷயம். ஆக்சுவலாக சார் வந்து இப்போ வந்து யானைக்கும் மனிதருக்குமான ஒரு மோதல் கிட்டத்தட்ட 94லேருந்து 2016 வரைக்கும் ஒரு வால்பாறையிலே ஒரு 42 பேர் இறந்து போயிருக்கிறதா தான் ஸ்டடிஸ் சொல்லுது. என்ன காரணம்? ஏன் யானை மனிதன் இந்த மோதல் ரொம்ப தீவிரமாக ஸ்டீப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆனதுக்கான காரணம்? இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த ஸ்டடி ஆரம்பித்தது வந்து டாக்டர் ஆனந்த்குமார் 2002 ஆரம்பித்தார். ஓகே. அப்போ வந்து யானைகள் இருக்குது வால்பாறையில் எல்லாருக்குமே தெரியும். டேமேஜஸ் நடக்குது, உயிர் சேதமும் நடக்குது. யானைக்கும் மனிதர்களுக்கும் எதிர்கொள்ளல் வந்து அப்பப்போ சர்ப்ரைசிங்கான ஒரு என்கவுண்டர்ஸில் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் என்ன நடக்குதுன்னு யாருக்குமே கரெக்டாக தெரியலை. அப்போ தான் இவர் டாக்டர் ஆனந்த்குமார் அவரோட ஸ்டடி ஆரம்பித்து சொல்ல எவ்வளோ கூட்டம் இருக்குது, அது எப்படி ஏரியாவை யூஸ் பண்ணுது, எந்தெந்த ஏரியா த்ரூ அவுட் தி இயர் வருஷம் முழுக்க யானை இருக்கா, இல்லை குறிப்பிட்ட டைம் பீரியட் குறிப்பிட்ட மாதங்களில் மட்டும்தான் மூவ்மெண்ட் இருக்கா, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் பேஸ்லைன் இன்ஃபர்மேஷன் எதுவுமே இருக்கல. ஓகே. ஸோ அவங்க அந்த ஸ்டடி பண்ணி பார்க்குற சொல்ல நமக்கு தெரிய வந்தது என்னென்னா, எவ்வளோ கூட்டங்கள் இந்த ஏரியாவை யூஸ் பண்ணுது. ஒவ்வொரு கூட்டமும் இருக்கிற வால்பாறை பிளாட்டோ பார்த்தீங்கன்னா
ஏரியாவை நீங்கள் முதல்ல பார்க்கணும். வால்பாறை வந்து பிளான்டேஷன் லேண்ட்ஸ்கேப் கிட்டத்தட்ட ஒரு 220 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இருந்திருக்கு. அதை சுற்றிலும் ப்ரொடெக்டட் ஏரியாஸ், டைகர் ரிசர்வ், அடர்த்தியான காடுகள். ஸோ யானைகள் வந்து ஒரே இடத்துல இருந்து ஒரே இடத்துல சாப்பிட்டு அங்கே இருக்கிற மாதிரியான விலங்கு கிடையாது. அதுக்கு வந்து நிறைய இடம் தேவை, நிறைய மூவ்மெண்ட் பண்ண தேவை, ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ பிளான்டேஷன்ஸ் எப்படி இங்கே ஆரம்பிச்சதோ 1890 அந்த பீரியட்ல டீ பிளான்டேஷன்ஸ் இங்கே ஆரம்பிச்சது. அப்போ வந்து இருந்த காடுகளை கொஞ்சம் அழிச்சிட்டு பிளான்டேஷன்ஸ் போட்டாங்க. ஆனால் அப்போ அந்த டைம்ல யானைகள் வந்து இது ஏரியாவை யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கு. இந்த இடம் பேரு ஆனமலை தான். ஸோ என்ன ஆச்சுன்னா இந்த ஸ்டடி பண்ணி பார்க்குற சொல்ல வெறும் எந்தெந்த கூட்டம் எப்பப்போ வந்து போகுதுங்கிறது மட்டும் இல்லாமல் மனிதர் உயிர் சேதம் எப்படி நடந்துச்சுங்கிறதையும் பார்த்தோம். ஏன்னா சர்க்கம்ஸ்டன்ஸ்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன காரணத்தினால இந்த மாதிரி உயிர் சேதம் நடந்துச்சு. இப்போ நம்ம 94 2016 வரைக்கும் பார்த்ததுல வந்து 42 ஆளுங்க உயிரிழந்திருக்காங்க. ஆனால் என்ன காரணங்கள்னு பார்த்தா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அதுல முக்காவாசி காரணம் என்னன்னா 37 இன்ஸ்டன்சஸ்ல 37 டைம்ஸ் வந்து என்ன இருக்குன்னா ஆளுங்களுக்கு வந்து யானை எங்க இருக்குங்கிற பேசிக் தகவல் தெரியாம எதிர்பாராம தான் அவங்க போய் எதிர்கொண்டிருக்காங்க யானைகளை. அவங்க வேணுன்ட்டு யானைகிட்டையும் போல, யானையும் வேணுன்ட்டு அவங்கள தேடி வரல. ஏன்னா இங்க இருக்கிற ரோடுகள் பாத்தீங்கன்னா யானைகள் யூஸ் பண்ணக்கூடிய ரூட், எஸ்டேட் ரோட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வளைவுகள் இருக்கும். ஸோ ஒரு வளைவுல யானை நிக்குதுன்னா நடந்து போற ஒரு ஆளுக்கு தெரியாம போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நாம நடக்கிற சொல்ல அதை ஸ்மெல்ல கண்டுபிடிக்கிறதுக்கு விலங்குகளுக்கு நிறைய சென்சஸ் நல்லா இருக்கும், காது கேட்கறதாகட்டும் இல்லை மோப்ப சக்தி இருக்கட்டும். ஆனால் மனிதர்கள் வந்து பேசிட்டு போயிட்டு இருப்போம், எதிர்பாராம சும்மா போயிட்டு இருப்போம். பார்த்தா சடனா இவ்வளோ பக்கத்துல வந்து ஒரு யானை. அந்த வீதியில 2 விஷயங்கள் நடக்கலாம். ஒன்று யானை பயந்து ஓடும், மனுஷனும் பயந்து ஓடுவான், இல்லை பக்கத்துல இருக்கிற ஆளை தாக்குற வாய்ப்பும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எதிர்பாராம என்கவுண்டர்ஸ்ல தான் முக்காவாசி ஆளுங்க உயிர் சேதம் நடந்திருக்கு இந்த ஏரியால. அஃப்கோர்ஸ் மற்ற காரணங்களும் இருக்கு. யானையை பார்த்து ஓடி போற டைம்ல விழுந்து காயம்பட்டு அந்த காயத்தினால இறந்திருக்கிறவங்க இருக்காங்க. விறகுக்கு போயிருப்பாங்க உள்ள காட்டுக்குள்ள. ஸோ அந்த சுச்சுவேஷன்ஸ்ல இருக்கலாம். இல்ல சில ஆளுங்க மது அருந்தி கொஞ்சம் ரிஃப்ளெக்ஸஸ் ஷார்ப்பா இல்லாத சுச்சுவேஷன்ஸ்ல கூட உயிரிழந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் டெத் வந்து மெயினாக இன்ஃபர்மேஷன் தெரியாததுனால தான். ஸோ ஒரு பேசிக் சொல்யூஷன் என்னன்னா யானை எங்கே இருக்குங்கிற அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்திருந்தாலே இவ்வளோ உயிர்கள் வந்து கிட்டத்தட்ட எல்லா இன்சிடென்ட்டும் வந்து இரவு நேரத்துல தான் நடந்திருக்கு. நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து ஒன்று விடிகாலையில் இல்லை இரவு நேரத்தில். ஓகே. ஏன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இப்போ நம்ம டிராஃபிக் மூவ்மெண்ட் ஆயிருக்கலாம், இல்லை தேயிலை தோட்டங்களில் வந்து மெஷின்ஸ் வெட்டிட்டு இருக்கிறது, நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற வெஹிக்கிள்ஸ், எதுவாக இருந்தாலும் அவ்வளோ ஆக்டிவிட்டிஸ் நடக்குது பகல் வேளையில். ஓகே. அண்ட் வால்பாறையில் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா எல்லாமே துண்டு சோலைகள். ஒரு கண்டினியூஸ் சோலைன்னு எதுவுமே கிடையாது. இங்கே கொஞ்சம் ஒரு சின்ன சோலை, இங்கே ஒரு சின்ன சோலை, இங்கே ஒரு சின்ன சோலை. ஸோ யானைகளும் அந்த பகல் வேளையில் வந்து அந்த இடத்துல தான் தங்கி இரவு நேரத்தில் தான் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கிராஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அந்த டைமில் ஒரு சன்செட் ஆன டைமுக்கு அப்புறம் ஒரு 6:30 7 o'clock மாதிரி ஏதாவது மூவ்மெண்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டைமில் வந்து ஆளுங்க வந்து நடமாட்டம் கம்மியாக இருக்கிறதுனால தான் அதுவும் மூவ் ஆகுது. மெயினாக டிஸ்டர்பன்ஸும் கம்மி கொஞ்சம். ஆனால் அந்த டைமில் சில அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன்ஸ், இங்கே ஊருக்கு போயிருப்பாங்க, இல்லை டவுனுக்கு வந்து எதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க, ஆளுங்களும் வீட்டுக்கு இதெல்லாம் சுமந்து தான் போகணும். அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் வந்து யானை இருக்கிறது தெரியாமல் எதிர்கொண்டிருக்காங்க யானைகளை. ஸோ அந்த மாதிரி சில சுச்சுவேஷன்ஸ். ஸ்பெசிஃபிக்காக உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் உங்களுடைய கோர் ஏரியாக்குள்ளே வரப்போ சார் இந்த ஸ்டடி பண்ணிட்டீங்க. தென் ஆனாலும் மனிதன் யானைகளுக்கான மோதல் வந்து நடந்துகிட்டே இருக்கிறப்ப உங்களுடைய ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் நீங்கள் அந்த ஸ்பெசிஃபிக்கான அந்த ஃபீல்டில் நீங்கள் அடுத்து என்ன செஞ்சீங்க சார் இந்த இறப்பை இந்த மரணத்தை தவிர்க்கிறதுல உங்களுடைய இந்த ஸ்டடி? டாக்டர் ஆனந்த்குமார் வந்து ஆல்ரெடி பண்ணியிருந்தாரு, 2006 வரைக்கும் அது பண்ணார். ஸோ அப்போ வந்து நமக்கு மொபைல் நெட்ஒர்க்ஸ் எல்லாம் இங்கே அவ்வளோவா நல்லா இருக்கல. ஓகே. ஸோ எல்லாமே த்ரூ வேர்ட் ஆஃப் மவுத். ஸோ நான் உங்ககிட்ட சொல்லுவேன், நீங்கள் 2 பேர்கிட்ட சொல்லுவேன், அவங்க 10 பேர்கிட்ட சொல்லுவாங்க. அப்படி தான் நியூஸ் பரவிட்டு இருந்துச்சு. ஸோ ரொம்ப லோக்கலைஸ்டாக இருந்துச்சு நியூஸ். ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா நாங்கள் என்ன கவனிச்சு பார்த்தோம்னா யானை வந்து ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அடுத்த நாள் அதே கூட்டம் எங்கே பார்க்குறோன்னு அதை கணக்கு போட்டு பார்க்குற சொல்ல ஒரு ஆவரேஜாக அப்ராக்சிமேட்லி ஒரு நாளைக்கு 2 கிலோமீட்டர் இந்த ஏரியாவில் யானை மூவ்மெண்ட் ஆகுது. ஓகே. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் டிவியில் ப்ராட்காஸ்ட் பண்ணுறது வந்து ஃபர்ஸ்ட் டைமாக இருந்துச்சு. ஓகே. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் போயிட்டுருக்கோம், ஆனால் எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக மேலே வந்து ஒரு க்ரால் போயிட்டுருக்கிற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருந்தது. ஓகே. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ வேர் இன்ஃபர்மேஷன் யானை எங்கே இருக்குங்கிற தகவல் மக்களுக்கு போய் சேர்க்கறதுக்கு ஒரே மீடியமாக இருந்துச்சு. அந்த டைமில் தான் நானும் வந்து டாக்டர் ஆனந்த்குமாரையும் மீட் பண்ணி 2011 வந்து நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். அப்போ வந்து ஆல்ரெடி அவங்க வந்து நிறைய
ஃபவுண்டேஷன் பேசிக் என்கொயரிஸ் அபவுட் என்ன பண்ணணும், என்ன லேக்கிங் இருக்குங்கிறது ஆல்ரெடி ஒரு ஐடியா இருந்ததுனால 2 பேரும் சேர்ந்து சில நெக்ஸ்ட் லெவலுக்கு என்ன கொண்டு போகலான்னு பார்த்தோம். ஏன்னா அப்போ வந்து மொபைல் நெட்ஒர்க்ஸ் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருந்தது. ஓகே. சரி, இப்போ வந்து பல்க் மெசேஜஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பல்க் மெசேஜஸ் வந்து நிறைய ஆளுங்களை ரீச் பண்ணலாம் ஓவர் த இன்டர்நெட். நம்ம வந்து ஒவ்வொரு ஆளாக நம்ம வந்து மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்க தேவையில்லை. அண்ட் டார்கெட்டட் குரூப்ஸ்க்கு மட்டும் அனுப்பலாம். ஏன்னா இது 220 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ், இங்கே ஒரு யானை இருந்துச்சுன்னா 20-30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஆளுங்களுக்கு அது தேவைப்படாது. ஸோ அந்தந்த பகுதி மக்களுக்கு அந்த நியூஸ் கொடுத்தா அவங்களுக்கு உதவியாக இருக்குன்னு. இது எல்லாமே எதுக்காக இருந்தால் ஒரு முன்னெச்சரிக்கையாக அவங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்காக கொடுக்குற ஒரு நியூஸ். ஸ்பெஷல் கிளாஸஸ் இருக்கலாம் ஸ்கூல் பசங்களுக்கு, பஸ் டைமிங்ஸோடு அவங்க சிங்க்ரனைஸ் பண்ணி சாயந்தர டைமில் வீட்டுக்கு போனாங்கன்னா பசங்களை கூட்டிட்டு போகிறதுக்கு பேரண்ட்ஸ் வீட்டிலேருந்து பஸ் ஸ்டாப் போகணும், அங்கேருந்து நடந்து போகணும், எல்லா வீடுமே பஸ் ஸ்டாப் ஒட்டி இருக்காது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் கூட சில ஹியூமன் டெத்ஸ் நடந்திருக்கு. ஸோ பேசிக்லி லொக்கேஷன்ஸ் தெரிஞ்சால் அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸும் கொஞ்சம் குறையும். எங்கே இருக்குதுங்க தெரிஞ்சுட்டு அவங்களும் கொஞ்சம் பிளான் பண்ணுங்கள், ரிலேட்டிவ்ஸ் வரதா இருந்தால். ஸோ அதுக்காக முன்னெச்சரிக்கையாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து முதலே ப்ராட் கொடுக்க ஆரம்பிச்சது. அதோடய சேர்த்து காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இன்னொரு ஃபெசிலிட்டி ஆரம்பித்தோம். அது என்னென்னா இந்த ரெட் அலர்ட் லைட்ஸ். அலர்ட் லைட் சிஸ்டம்ஸ் எப்படின்னா, திருப்பி இது வந்து சில எஸ்டேட்ஸில் வந்து நல்ல கிளியராக விசிபிலிட்டி இருக்கிற இடத்துல வந்து போட்டோம், ஒரு 30 அடி போஸ்ட் மேலே மாதிரி. இது எதுக்காக போட்டோம்னா, சில ஆளுங்களுக்கு டிவி, வீட்டில் இருக்கிற ஆளுங்களுக்கு டிவி பார்த்து தெரிஞ்சுக்கலாம், இல்லை எஸ்எம்எஸ் இதுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்க வந்து எஸ்எம்எஸ் படித்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ட்ராவலில் இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் போயிடுங்க, இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணல, அவங்க மொபைல் ஃபோன் வைக்கலை, அவங்களுக்கு என்ன, அவங்களே எப்படி கவர் பண்ணுறது பார்த்தா இந்த அலர்ட் லைட் சிஸ்டம்ஸ் நல்லா வேலை பண்ணுச்சு. இந்த ஐடியாவும் இன்ஃபேக்ட் ஒரு லோக்கல் ஆள்கிட்ட இருந்தால் இந்த ஐடியாவே கிடச்சிது. ஒரு தடவை யானை மேலே ஏறி வந்துட்டு இருக்கிற டைமில் வந்து ஒரு செக்யூரிட்டி வாட்ச்மேன் இங்கே இருக்கிற ஒருத்தர் அதே ரூட்டில் ஒரு ஆள் பஸ் மிட் நைட் பஸ்ஸில் ஒருத்தர் இறங்கி நடந்து வரதை கவனிச்சிட்டாரு. இவர் டார்ச் லைட்டை வச்சு அவருக்கு சிக்னல் கொடுக்குறாரு, வராத வராத வராதுன்னு. அதனால சரி எதுக்கு இந்த ஆள் இப்படி லைட் அடிக்கிற, எதுவோ இருக்கணும்ட்டு பின்தங்கிட்டாரு. அப்புறம் தான் யானை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் தெரிஞ்சு யானை வந்துட்டு இருக்கிறதுனால தான் அவர் நமக்கு வந்து ஒரு சிக்னல் கொடுத்துருக்காரு. அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஐடியா வச்சு தான் இந்த அலர்ட் லைட்ஸ் டெவலப் பண்ணது. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் கிரெடிட்ஸ் வந்து அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருந்த வாட்ச்மேனுக்கு தான் இதெல்லாமே போய் ரீச் ஆகும். ஸோ ஆக்சுவலாக நிறைய யானைகள் ஸ்டடீஸில் வந்து யானையும் வந்து ஃபர்ஸ்ட் தாக்கணுன்ற மோட்டிவ்லாம் அதுக்கு இருக்கிறது இல்லை அப்படின்னு கூட சொல்றாங்க. அது எதிர்பாராத விதத்துல தான் அந்த மரணமே நடக்குது அப்படின்னு. இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு அலர்ட் கொடுக்கறது, ஒரு அலார்மிங்கான ரெட் லைட்லாம் கொடுக்குறப்ப இப்போ மரணங்களின் எண்ணிக்கை குறைஞ்சிருக்குங்களா இப்போ? அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில திங்ஸ் நாங்கள் டார்கெட் பண்ண வேண்டியிருந்துச்சு. ஏன்னா இது வந்து தனிப்பட்ட முறையில் யாருமே செயல்பட்டா ஒரு அளவுக்கு தான் நீங்கள் வந்து சக்ஸஸ் பார்க்க முடியும். இது வந்து நாங்கள் பார்க்குறது வந்து பகல் வேளையில் யானை எங்கே போயிருக்குங்கிறது எங்கள் டீம் பார்க்குது. ஆனால் ஈக்குவலாக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து வேலை பார்க்குறதுல வந்து இன்னும் 3-4 குரூப்ஸ் இருக்காங்க. ஒன்று ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், ப்ரைமரிலி நைட் டைமில் ஏதாவது எலிஃபென்ட் மூவ்மெண்ட் ஆகுது, வீடுகள் பக்கம் போகுது, ஹெல்ப் தேவைன்னா மக்களுக்காக அவங்க தான் அங்கே போய் நின்று வெரைட்டி பண்ணுற வேலை. ஸோ அவங்களும் நைட் டியூட்டியில் தான் அவங்க பார்க்குறாங்க, பகல் வேளையில் நாங்கள் மானிட்டர் பண்ணிக்கிறோம். இது இல்லாமல் இப்போ நம்ம பார்க்குற நிறைய எஸ்டேட்ஸ்லேருந்து எல்லா எஸ்டேட்ஸுமே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி யார் எங்கே யானையை பார்த்தாலும் இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாருக்குமே போய் சேரும். இப்போ எஸ்டேட்டில் பார்த்தாங்கன்னா ஒன்று டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லுவாங்க, இல்லை எங்கிட்ட சொல்லுவாங்க, நாங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம் இன்ஃபர்மேஷனை. அந்த நெட்வொர்க் வந்து ஃபார்ம் ஆச்சு. இந்த நெட்வொர்க் ஃபார்ம் ஆன உடனே ஆளுங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், இல்லை எங்கள் டீமில் இருக்கிறவங்களாகட்டும் இல்லாத சுச்சுவேஷன்ஸில் கூட அங்கே வந்து யாரோ ஒருத்தர் வந்து அது வந்து கவனிச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ அந்த நெட்வொர்க் டெவலப் ஆனதுனால என்னாச்சுன்னா எல்லாருக்குமே கம்ஃபர்ட் ஆயிடுச்சு. இல்லை நியூஸ் வந்து சில ஆளுங்க வந்து மீடியா பர்சனல்ஸ் அவங்களுக்கு கொடுப்பாங்க, அவங்க கால் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், மீடியா, எஸ்டேட் மேனேஜ்மெண்ட்ஸ், லோக்கல் பீப்புள், ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இவ்வளோ ஆளுங்களும் சேர்ந்து அந்த நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணதுனால என்னாச்சுன்னா இன்ஃபர்மேஷன் ஷேரிங் வந்து ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. சில ஆளுங்களுக்கு படிக்க தெரியாது, எஸ்எம்எஸ் அனுப்பிச்சாலும் படிக்க தெரியாமல் இருக்கலாம், இல்லை சில ஃபோன்கள் வந்து தமிழ் ஃபாண்ட்டை வந்து ரீட் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு இப்போ வாய்ஸ் கால்ஸ் மூலமாகவும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த நியூஸ் வந்து படிக்க தெரியாத ஆளுங்க வந்து அட்லீஸ்ட் கால் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் போக்குவரத்து துறை, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் என்சிஎஃப் 3 பேருமே சேர்ந்து புதுசாக ஜனவரி 2016 வந்து ஒரு இனிஷியேட்டிவ் ஆரம்பித்தோம். இது எல்லாமே வீட்டில் இருக்கிற ஆளுங்களுக்கு டிவி, சப்ஸ்கிரைப் ஆகிருக்கிறவங்களுக்கு மொபைல் ஃபோனில் எஸ்எம்எஸ் அண்ட் வாய்ஸ் கால்ஸ், ட்ராவல் இருக்கிறவங்களுக்கு லைட்ஸ், இன்னும் சில இடங்களில் வந்து நெட்வொர்க் இருக்காது, இல்லை அந்த லைட்டுக்கு ஃபெசிலிட்டி இல்லாத மாதிரி சுச்சுவேஷன்ஸ்க்கு வந்து நாங்கள் என்ன ஒரு புது ஆப்பை டெவலப் பண்ணினோம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து ஹெல்ப் எடுத்து அதுனா
பஸ்ஸஸில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன்ஸ்டால் ஆயிருக்கு. ஓகே. ஸோ அதை வந்து அந்த ஆப் வந்து நம்ம இங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ அந்த கோட் அடித்தா அந்த ரூட்டில் போகிற பஸ்ஸில் வந்து அந்த ஏரியாவில் போகிற ரூட்டில் ஏரியாவில் ஏதாவது ஒரு யானை இருந்துச்சுன்னா பஸ்லேயே அனௌன்ஸ்மெண்ட்ஸ் போயிடும். ஓகே. ஸோ பொதுமக்கள் வந்து இறங்குறதுக்கு முன்கூட்டியே அதை பிளான் பண்ணி தனியாக ஒரு ஆள் நடந்து போகிறத விட ஒரு 10 பேர் சேர்ந்து போகிறது இல்லை வண்டியை கூப்பிட்டு போகிறது அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் ஃபில்லிங் த கேப்ஸ் பேசிக்கலி. ஆனால் இது எல்லாமே ஃபெசிலிட்டிஸ். ஓகே. இது தான் பண்ணணும்னு யாரும் சொல்ல முடியாது. இது ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள். இதை எவ்வளோ நல்லா யூஸ் பண்ணிக்க முடியுங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் விட்டது. அண்ட் இங்கே இருக்கிற மக்கள் வந்து அதை ரொம்ப பாசிட்டிவாக எடுத்திருக்காங்க. ரைட். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா அவங்களும் இதில் வந்து ஒரு ஈக்குவல் ஸ்டேக் ஹோல்டர். ரைட். எப்படின்னா நான் அந்த லைட்ஸ் ஆப்ரேட் பண்ணி கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகுது. இப்போ நான் கம்ப்ளீட்டாக அதை ஆப்ரேட் பண்ணுறதை விட்டேன். ஏன்னா ஒவ்வொரு எஸ்டேட்லையும் எங்கெல்லாம் லைட் இருக்கோ அங்கே இருக்கிற மக்களே ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணி அவங்களே ஆப்ரேட் பண்ணிக்கிறாங்க, அவங்களே ஆஃப் பண்ணிக்கிறாங்க. ஸோ நான் இப்போ இங்கே இல்லைனா கூட அது கண்டிப்பாக அது ஆப்ரேட் ஆகிக்குங்கிற கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ எல்லாருமே சேர்ந்து பண்ணுறதுனால தான் அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேரிங் நெட்வொர்க் ஆகலாம், இல்லை ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது வந்து எல்லாருமே ஷேர் பண்ணிக்கணும். குறிப்பாக ஏன்னா இந்த யானைகள் பற்றி பேசுகிறப்ப நான் ஒரு க்யூரியாசிட்டியிலேருந்து தான் நம்ம கேட்கணுன்றதுக்காக, ஏன்னா யானையை தொடர்ந்து நீங்கள் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறதுனால யானைகள் டாக்டர் அப்படின்னு ஜெயமோகன் சமீபத்தில் ஒரு அறம் அப்படின்ற நாவலில் வந்து அதை பற்றி எழுதியிருப்பார். எல்லாருமே படிச்சுட்டு யானைகள் காடுகள் பற்றி தெரியாதவங்களுக்கு எல்லாமே ஒரு பயங்கரமான ஒரு ஃபீலை கொடுத்தது, ரொம்ப யோசிக்க வச்ச விஷயம். நீங்கள் அதை படிச்சிருக்கீங்களா? நான் அதை அன்ஃபார்ச்சுனேட்லி படிச்சதில்லை. ஆனால் யானை டாக்டர்னா இருக்கிறது ஒரு யானை டாக்டர் தான். ஓகே. ஸோ அவரை பற்றி நிறைய ஸ்டோரிஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் கூட இருந்த ஃபீல்டில் இருந்த டைமில் அவர் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருந்தார் வேலையை. அவர் பார்த்து இன்ஸ்பயர் ஆன ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ், அவர் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிற ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் நாங்கள் அப்பப்போ எங்கேயாவது ஒரு சுச்சுவேஷனில் மீட் பண்ணும்போது இதை பற்றி பேசியிருக்கோம். ஆனால் என்னால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரை மீட் பண்ண முடியல. ஸோ விஷ் அஹெட். சார் வந்து இந்த ஃபீல்டில் இப்போ நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த வனங்கள் சார்ந்து வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி அண்ட் ரிசர்ச் சார்ந்தே இதில் இருக்கக்கூடிய சவால்கள், சேலஞ்சஸ் அப்படின்னா எதை சொல்லுவீங்க சார்? சேலஞ்சஸ் வந்து ஃபோட்டோகிராஃபியில் இருக்கிற சேலஞ்சஸ் வேறு, ஆனால் ரிசர்ச் அண்ட் கான்சர்வேஷன் ரிலேட்டட் சேலஞ்சஸ் வந்து வேறு. ஆனால் ஸோ சேலஞ்சஸ்னு சொல்ல பார்த்தீங்கன்னா எவ்ரிடே இஸ் அ சேலஞ்ச் லிட்ரலி. எந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்லேயும் நம்ம வந்து ஓகே நம்ம வந்து ரிலாக்ஸ் ஆகிக்கலாம், இங்கே வந்து எதுவுமே இருக்க போகிறது இல்லைங்கிற மாதிரி ஒரு மைண்ட் ஸ்டேட் இல்லாமல் அலர்ட்டாக இருக்கிற வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கிறது. மனிதர்களும் விலங்குகளும் இருக்கிற மாதிரி ஏரியாஸில். சேலஞ்சஸ்ங்கிறது எந்த விதத்தில் வேணாலும் வரலாம். இப்போ நம்ம ரோட்டில் பார்த்த மாதிரி அந்த சிங்கவால் குரங்குகளாகட்டும், ஸ்பீடிங் வெஹிக்கிள்ஸ் வந்து அதனுடைய லைஃப் டேஞ்சர் ஆகிறதா மாதிரி ஆகட்டும், இல்லை ஆளுங்களோட வீட்டுக்குள்ளே குரங்கு இறங்கி பொருள்களை நாசப்படுறதாகட்டும், இல்லை யானை மனிதர்கள் வந்து யானையை வந்து பார்க்க போகிறது ஒன்று, மொபைல் ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கிறது, இல்லை அதை துன்புறுத்தணுங்க விசில் அடித்து கல் அடிக்கிற மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதும் அதுவும் ஒரு சேலஞ்ச். அதே போல் யானை வந்து நைட் டைமில் வந்து ஆளுங்களோட வீட்டுக்கு வந்து டேமேஜ் பண்ணுற மாதிரி இருந்தால் அது ஒரு வேறு மாதிரியான சேலஞ்ச். ஸோ இந்த மாதிரி சேலஞ்சஸ் எவ்ரி சிங்கிள் டே ஏதாவது ஒன்று புதுசாக நடந்துகிட்டே இருக்கும். ரிசர்ச் அப்படின்றப்ப நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபியில் அதுவும் வைல்ட் லைஃப்பை வந்து உங்களுடைய ப்ராமினென்ட் ஏரியாவாக நீங்கள் சூஸ் பண்ணி வரீங்க. அதே தாண்டி ஒரு ஜம்ப் எடுத்து ஒரு ரிசர்ச் அப்படின்னா எப்படி உங்களை எக்யூப் பண்ணிக்கிட்டீங்க சார்? அது வேற ஒரு தளம் இல்லையா? கண்டிப்பாக அப்படி பார்க்க சொல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுற சொல்ல எனக்கு வந்து ஃபோட்டோகிராஃபியில் தான் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஏன்னா எனக்கு அவ்வளோ எக்ஸ்போஷர் இருக்குல்ல. எனக்கு இந்தியாவில் நிறைய விஷயங்கள் நடக்குது வைல்ட் லைஃப் ரிலேட்டட், அப்பப்போ படிக்கிற ஆர்டிகல்ஸை வச்சு தான் எனக்கு இருந்த நாலேஜ். ஆனால் புதுசாக ஆளுங்களை மீட் பண்ணுறது, அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணுறது, பியர் குரூப்ஸ் பேசிக்லி என்னை சுற்றி இருக்கிற கலீக்ஸும் ஃப்ரெண்ட்ஸும் அவங்க கூடலாம் பேசுகிற சொல்ல தான் புது இஷ்யூஸ், அதுக்கு ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் எல்லாங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்க ஆரம்பிச்சிது. ஸோ ஆக்சுவல் சேலஞ்ச் வந்து எல்லாத்துலேயுமே சேலஞ்சஸ் இருக்குது. இப்போ நம்ம காட்டுக்குள்ளே இருந்து வைல்ட் லைஃப் பார்க்குறோன்னா அந்த அனிமலை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும், ஸோ நம்மளுடைய சரௌண்டிங் ஏரியா பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருந்துருக்கணும். அதை தவிர கேமரா வச்சுட்டு நம்ம எப்படி ஃபோட்டோ எடுக்கணுங்கிறது அது ஒரு விஷயம். ஆனால் ரிசர்ச்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு யானையை பார்க்க விருப்பம், விட்ட ஒரு நாள் முழுக்க உட்காந்து பார்ப்பேன். யானைன்னு மட்டும் இல்லை மற்ற விலங்கையும் உட்காந்து ரசித்து பார்க்கலாம். ஆனால் அது எவ்வளோ ஒரு வருஷத்தில் எவ்வளோ நாட்கள் அப்படி பண்ண முடியும்? ஏன்னா இங்கே இருக்கிற ரிக்குவயர்மெண்ட்ஸே வேறு. ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக அது பார்த்தா நமக்கு ஒரு சந்தோஷம், அது ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறதுல ஒரு சந்தோஷம். ஆனால் மற்ற மக்கள் அங்கே பக்கத்துலேயே இருக்கிற ஆளுங்களுக்கு வந்து அது வந்து ஒரு மிஸ் ஆஃப் த மூமெண்ட்டில் வந்து லைஃப் அண்ட் டெத்தோடைய சுச்சுவேஷனாக மாறிடும். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி
மனிதர்களும் இருக்கிற இடம், எலிஃபென்ட்ஸும் இருக்கிற இடம்னு பார்த்தா எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு வந்து இங்கே சேர்ற புதுசில். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்லேயே அது க்யூரியாசிட்டி எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னு அந்த ஃபர்ஸ்ட் ஒன் இயர் எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியாதுங்க. எல்லாமே புதுசாக இருந்துச்சு. ஸோ அப்புறம் ஆளுங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணி கொலீக்ஸ் மட்டும் இல்லை, டவுனில் இருக்கிற ஆளுங்க கிட்ட, மீடியா பர்சனல், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இன்ட்ராக்ட் பண்ணி தான் ஒவ்வொரு சைட்லேருந்தும் இருக்கிற பெர்ஸ்பெக்டிவ்ஸ், ஒவ்வொரு சைட்லேருந்து அது கான்ட்ரிபியூட் பண்ணுற ஆளுங்களுடைய ப்ரெஷர்ஸ் அதெல்லாமே தெரிய வர ஆரம்பிச்சது. ஸோ அதை பார்க்குற சொல்ல அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அட் த சேம் டைம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஆளுங்க கூடயும் பேசிகிட்டு இருக்கலாம், அதே போல் விலங்குகளும் இருக்குது. அண்ட் நம்ம பண்ணுற வேலைன்னு பார்த்து இது வரைக்கும் எதுவும் பண்ணதில்லை. திஸ் இஸ் மை ஜாப்ங்கிற ஆட்டிடியூடில் பண்ணதில்லை. பிடிச்சி பண்ணுறதுனால எனக்கு அந்த டிஃப்ரென்சியேஷன் அவ்வளோ தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலாக சார், உங்களோட பதிலேருந்தே ஒரு அப்சர்வேஷனில் கண்டுபிடிச்சது வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களை ஸ்டடி பண்ணுறது, இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பாரம்பரியமான அந்த அறிவை எடுத்துக்கிறது, இங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய ஒத்துழைப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். அதை தாண்டி இந்த விஷயம்ன்றது ஒரு தனி மனிதராலெல்லாம் சாத்தியப்படாது. ஏன்னா இவ்வளோ பெரிய பறந்து விரிந்த காடு அந்த விலங்குகள் அப்படின்றப்போ உங்களுக்கு பங்களிப்பாக இருக்கக்கூடியவர்கள், இந்த பயணத்தில் உங்களோட கரம் கோர்த்து கொண்டிருப்பவர்கள் அப்படின்னா நீங்கள் எல்லாம் யாரெல்லாம் நினைவு கூறுவீங்க? ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க. ஏன்னா எந்த வேலையாக இருந்தாலும் சரி, மக்களோடைய சேர்ந்து செயல்படலைன்னா எந்த வேலையுமே என்றைக்குமே ஒரு நல்ல ஸ்டெடியான லெவலுக்கு போகாது. ஏன்னா யாருமே ஒரு விஷயத்துக்கு உரிமை கொண்டாட முடியாது. இங்கே ஆளுங்க 2016 வருஷத்தில் வந்து வால்பாறையில் இது வரைக்கும் ஒரு நபரும் யானை கிட்ட தாக்கி உயிர் சேதம் ஆனதில்லை. ஸோ இதுக்கு வந்து யாருமே தனியாக சொல்லிட்டு என்னால் தான் இது டெத் ஆகலைன்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருடைய இன்வால்மெண்ட்டும் இருக்குது. டி எஸ்டேட் மேனேஜ்மெண்ட்ஸு, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு, ரிசர்ச் குரூப்பாக இருக்கலாம், மீடியா பர்சனலாக இருக்கலாம், இல்லை ஸ்டேட்டில் வேலை பண்ணுற மக்களாக இருக்கலாம், தகவல் கொடுக்குறவங்களா இருக்கலாம். அதே போல் இந்த என்வாயன்மெண்ட்டு வைல்ட் லைஃப்னு பார்க்குற சொல்ல நம்ம வந்து ஒவ்வொரு ஊர் ஒவ்வொரு குரூப்னு நம்ம வந்து பிரிக்கிறதோட எல்லாருமே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க. ஏன் வெளிநாட்டிலேருந்து கூட ஆளுங்க இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இங்கே நாங்கள் பண்ணியிருக்கிற ப்ராஜெக்ட்ஸில் வந்து விட்லி ஃபவுண்டேஷன் அவங்க வந்து க்ரீன் ஆஸ்கர் அவார்ட் கிடச்சிது போன வருஷத்துக்கு. அதே போல் எலிஃபென்ட் ஃபேமிலின்னு இந்த ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் கூட வெறும் இந்தியா மட்டுமே சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் நிறைய இடங்களுக்கு வந்து ரிசர்ச் ஆகட்டும், இல்லை ப்ராஜெக்ட் ஆக்டிவிட்டீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அலர்ட் லைட்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்காகட்டும், இங்கே இருக்கிற டி எஸ்டேட் மேனேஜ்மெண்ட்ஸ் கூட சப்போர்ட் பண்ணுறதுனால தான் இதெல்லாம் சாத்தியமாக இருக்கிற விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட் கூட டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கூட இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் வந்து பல இடங்கள்லேருந்து வருது. வெறும் நம்ம கண்ட்ரி மட்டும் இல்லை, வெளி கண்ட்ரின்னெல்லாம் இதை பிரித்து பார்க்க முடியாது. ஏன்னா அது போகிற காஸ்ட் வந்து என்வாயன்மெண்ட். அண்ட் என்வாயன்மெண்ட் எந்த கண்ட்ரியில் எது நல்லா இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு அட் ஒன் பாயிண்ட் அது வந்து சமமாக தான் எல்லாருக்குமே அது பெனிஃபிஷியலாக இருக்க போகிறது, தவிர கெடுதலாக என்றைக்குமே மாற போகிறது இல்லை. ஓகே. ஆனால் அதோடைய மேனேஜ்மெண்ட் லெவல்ஸில் பார்த்தீங்கன்னா, லோக்கல் கிரவுண்ட் லெவலில் பார்க்குறீங்கன்னா லோக்கல் பீப்புளோடைய இம்பார்ட்டன்ஸ் அண்ட் பார்ட்டிசிபேஷன் வந்து ரொம்ப 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 முக்கியம். இங்கே ஒரு வனங்களை நோக்கி வரக்கூடிய மற்ற மக்கள் வந்து ஒரு ட்ராவல், ஒரு நாள் வந்து ஒரு கொண்டாடக்கூடிய இடமா தான் காடை பார்க்குறாங்க. ஒரு செலிப்ரேஷன், ஒரு 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 என்ஜாய்மெண்ட் இருக்கணுன்றதுக்காக தான் வராங்க. அதில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன தவறுகள், ஒரு யானை இறந்து கிடந்தபோது அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறப்ப வயிறு நிறைய பிளாஸ்டிக் இருந்ததை கூட நம்ம செய்தித்தாள்களில் பார்த்தோம். அதுக்கப்புறம் விசில் அடித்து, அப்புறம் பாட்டிலை உடைச்சி ஒரு யானை இறந்து போனதை பார்க்குறோம், அது பாதத்தில் ஏறி. இந்த மாதிரியான இடங்களில் பொதுமக்கள் இந்த மாதிரியான வனங்களை நோக்கி வருகிற போது அந்த வனத்தை எப்படி புரிஞ்சுக்கணும், இங்கே இருக்கக்கூடிய விலங்குகளை எப்படி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? அவங்க செய்கிற மிஸ்டேக்னு எதை பார்க்குறீங்க? இதில் ஆளுங்க வந்து ஒரு இடத்துக்கு வராங்கன்னா, ஒரு வன விலங்கு இருக்கிற ஏரியா இல்லை ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு வராங்கன்னா, ஆல்ரெடி வீட்டிலேருந்து கிளம்பின உடனே ட்ரிப்பு போகிறோன்னு சொன்னால் என்ன, இமீடியட்டாக மைண்ட் ரிலாக்ஸ். சரி, நம்ம போகிற இடம் நல்லா இருக்க போகுது, we are going to have a good time, நல்ல ஜாலியாக அடுத்த 2 நாள் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஃப் பண்ணிட்டு வீட்டுக்கு திரும்பி வரலாம். அப்புறம் நம்ம திரும்பி ரெகுலர் லைஃப் கண்டினியூ பண்ணிக்கலாங்கிற ஸ்டேட்டில் தான் எல்லாருமே ஹாலிடேஸ் போகிறோம். ஆனால் அதில் வந்து அந்த எக்ஸைட்மெண்ட்டை வந்து சில ஆளுங்க வந்து நல்ல பொறுப்பாக, நல்ல ரெஸ்பான்சிபிளாக போகிற இடத்துல குப்பை போடாமல், அட் த சேம் டைம் ஆல்கோஹால் குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதீங்கன்னு எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கிறது தான், சிட்டிலேயே இருக்கட்டும் இல்லை வெளியே இருந்தாலும் சரி. அதனால டிரைவிங் கண்ட்ரோல் மிஸ் பண்ணி ஏதாவது விலங்குகளை இடிக்கிற சான்சஸும் இருக்கும். அட் த சேம் டைம் சரி வந்துட்டோம் ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு, ஜாலியாக இருக்கும், சாப்பிட்டு குப்பை போட்டோம்னா மற்ற விலங்கு நீங்கள் சொன்ன மாதிரி யானை வந்து நிறைய பிளாஸ்டிக் அதனுடைய வயிற்றுலேருந்து எடுக்கப்படுது. ஏன்னா அது ஸ்டால இறந்துச்சு. மானுகள் கூட அப்படி ஆயிருக்கு. அது இல்லாமல் சில டைம்ஸ் எக்ஸைட்மெண்ட்டில் வந்து மொபைல் ஃபோனில் நான் ஃபோட்டோ எடுக்கிறேன், செல்ஃபி எடுத்துக்க போகிறேன், இல்லை பக்கமாக போய் எடுக்கிறேன். ஏன்னா என்னுடைய கேமராவில் வந்து ஃபோன் கேமராவில் வந்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கு அது இருக்கணுங்கிற ஒரு ஆசையில்
பக்கத்தில் போகிறாங்க. ஆனால் அதனால வர டேஞ்சர்ஸ் வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லை, மற்றவங்களுடைய லைஃப்ஸையும் என்டேஞ்சர் பண்ணுறாங்கங்கிறத வந்து ஜனங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சென்சிட்டிவிட்டி. பேசிக்லி ரெஸ்பான்சிபிளாக ட்ராவல் பண்ணால் இன்னும் இருக்கிற போகிற ட்ரிப்பை இன்னும் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். அண்ட் ஃபாரஸ்ட் வந்து நான் பார்க்குற விதம் இட்ஸ் பார்ட் ஆஃப் என்ஜாய்மெண்ட்னு கூட பார்க்கலாம், ஆல்சோ எஜுகேஷன். ஸோ அது வந்து ஒரு வேஸ்ட் கிரவுண்ட் கிடையாது, நமக்கு நிறைய திங்ஸ் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான இடம். ஓகே. ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் அந்த ஒரு மைண்ட் செட்டில் அதுங்க போனீங்கன்னா நீங்கள் என்ஜாய் பண்ணுற மடங்கு அது டபுள் மடங்கு நீங்கள் இன்னும் ஜாஸ்தி என்ஜாய் பண்ணலாம். நிறைவாக ஒரே ஒரு கேள்வி தான் சார். ஆக்சுவலாக ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னா, ஒரு முதல் நாள் பார்க்குற போது, இவ்வளவு வனங்களை சுற்றி பார்க்குற போது வந்து எங்களுக்கே வந்து க்ரூ மெம்பர்ஸ்க்கே வந்து ஒரு விதமான பரவசம் இருக்குது. ஆனால் அது ஒரு நாள் மட்டும்தான் இருக்க முடியும். இதற்குள்ளேயே ஒரு நகரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபாஸ்டான லைஃப், அங்கே கிடைக்கிற எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ், அங்கே இருக்கிற வசதிகள் எல்லாம் விட்டுட்டு இங்கேயே வாழ்க்கை பூரா வாழ முடியுமா அப்படின்னா கொஞ்சம் ஒரு போரிங்காக தான் இருக்குது, ஒரு டயர்சமான ஒரு ஃபீல் தான் இருக்குது. நான் உங்கள்கிட்ட கேட்பது, எல்லாவற்றையும் துண்டிச்சிட்டு ஒரு வனத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கல்ல, இந்த வனம், இந்த காடுகள், காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகள் உங்களுக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க? எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்டிங்கன்னா ஒரு சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிட்டிலையும் இருந்திருக்கேன். ஆஃப்கோர்ஸ் நான் சிட்டியில் இருந்தால் நான் இங்கே ஷிஃப்ட் ஆனது. நீங்கள் சொன்ன மாதிரி ஃபாஸ்ட் லைஃப், கேட்ஜெட்ஸு, ஆஃப்கோர்ஸ் எல்லாமே ஐ கேன் ஸ்டில் எனக்கு எப்போ அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு தோணுதோ நான் ஒரு பஸ் இல்லை கார் எடுத்துகிட்டு சிட்டிக்கு போனால் முடிஞ்சுது. ஓகே. ஆனால் அதோட சாய்ஸ் நான் எடுத்தது வந்து எனக்கு வந்து இது ஒரு பேஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருக்குமே வெவ்வேறு விஷயங்களில் வந்து நமக்கு சில அவங்களுக்கு கிட்டார் வாசிக்கிறது இருக்கலாம், இல்லை சில அவங்களுக்கு படிக்கிறது, புக்ஸ் படிக்கிறது இருக்கலாம், இல்லை டான்ஸ் இருக்கலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் ஒரு பேஷனேட்டாக பண்ணால் தான் அது எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு இருக்கிற ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு இது. ஸோ எனக்கு வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால எனக்கு சிட்டி நான் மிஸ் பண்ணுறது இல்லை எனக்கு. ஓகே. ஆர் மேபி நான் சிட்டி லைஃப் நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் திரும்பி போய் லுக்கிங் ஃபார்வர்டுன்னு சொன்னால் எனக்கு அந்த மாதிரி சிட்டியில் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த காடை விட எனக்கு அங்கே தான் போய் இருக்கணும்னு சொல்ல முடியாது. இப்போ கூட நான் இங்கே வந்து ஒரு 6 years ஆகிடுச்சு, நான் சிட்டிலேருந்து வெளியே இங்கே வந்து கர்நாடகாவில் 1 வருஷம் இருந்திருக்கேன். பட் திரும்பி போகணும், அங்கே தான் இருக்கணும். ஃபாஸ்ட் லைஃப்னு சொல்லுவாங்க, எங்கே சார் ஃபாஸ்ட் லைஃப் இருக்கும்? வண்டி எடுத்துகிட்டு நான் 30 ஸ்பீடில் போக முடியுதா இப்போ சிட்டியில்? இங்கே பார்த்தாலும் ஜாம் தான், எல்லா இடத்துலையும் ஹார்ன் தான். இங்கே எதுனா நான் இஷ்டத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கலாம், மெதுவாக வைல்ட் லைஃபையும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். கிளைமேட் நல்லா இருக்குது அண்ட் ஒண்டர்ஃபுல் பீப்புள், அதை விட இன்னும் என்ன வேண்டியது. ஓகே சார், கிரேட் சார். நிறைய விஷயங்கள் உங்களுக்கான அந்த ஃபோட்டோகிராஃபி வைல்ட் லைஃப்குள்ளே திரும்பி அதுவே ரிசர்ச்சாக மாறி இன்றைக்கு ஒரு வனங்களோடையே, அந்த வனங்களில் இருக்கக்கூடிய அவ்வளோ உயிரினங்களோடையே வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்களால் ஸ்மெல் பண்ண முடியுது, ஒரு ட்ராவல்லையே வரக்கூடியப்ப இங்கே பாரு ஒரு சின்ன சிட்டுக்குருவி இருந்துட்டு இருக்கு, இங்கே பாருங்க ஒரு நத்தை ஊர்ந்துட்டு இருக்குன்னு உங்களால் சொல்ல முடிகிறத என்னால் நோட்டீஸ் பண்ண முடிஞ்சது. உங்களுடைய பயணம் வெற்றிகரமாக அமையணும். பேசும் தலைமை சார்பாக, குழு சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. என்ன நேயர்களே, ஒவ்வொரு துறை சார்ந்த வித்தியாசமான ஆளுமைகளை நீங்கள் சந்திச்சுட்டே இருக்கிறீங்க. பேசும் தலைமை பல ஆளுமைகளை சந்திச்சிருக்கிற போது அவங்களுடைய வெற்றியின் ரகசியமாக இந்த பேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை, அவர் வந்து ஓவியராக இருக்கலாம், பரத கலைஞராக இருக்கலாம், இசை கலைஞராக இருக்கலாம், அல்லது வந்து ஒரு பெரிய தொழில் முனைவோராக இருக்கலாம். ஆனால் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த பேஷன் தான் அவங்கள ஒரு உயிர் சக்தியாக இருந்து கடத்திட்டு போகிறதையே நீங்கள் பார்க்க முடிகிறது. எந்த துறையாக இருக்கலாம், வனங்களின் நேசகருக்கும் அது பொருந்துது. அதுதான் அவர்களை ஒரு ஜீவசக்தியோடு வழி நடத்தி கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட உயிர் சக்தியோடு, உயிர்ப்போடு போராடி கொண்டிருக்கின்ற, வாழ்க்கையோடு பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ஆளுமைகளை தான் பேசும் தலைமை தொடர்ந்து சந்தித்து கொண்டே இருக்கிறது. மற்றொரு ஆளுமையோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.